إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وكلما غفل عن ذكره الغافلون. وقال أيضا في الآية الأخرى يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் நம்மை படைத்து நமது கோடான கோடி தேவைகளை அனுதினமும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தான் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், நல்லோர்கள், குறிப்பாக பாக்கியம் நிறைந்த பெருமானாரின் உம்மத்தினராகிய நம் அத்துணை பேர்களின் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை முஃமினாக படைத்து உம்மத்தினர்களிலே மிகவும் சிறந்த ஒரு உம்மத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்ற ஒரே காரணம்தான். எந்த உம்மத்தையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னது கிடையாது குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள்தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களிலேயே, அனுப்பப்பட்டவர்களிலேயே மிகவும் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தினராகிய நம்மை பார்த்து சொல்கின்றார். அந்த அளவுக்கு சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அத்தகைய சிறப்பை நாம் எதற்கு அடைந்தோம் என்பதை நாம் இன்றைக்கு உணர்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லி அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்கின்றான் வசனத்தில் தொடர்ந்து, நீங்கள் நல்ல விஷயங்களை ஏவுவீர்கள், தீய விஷயத்தை தடுப்பீர்கள், இதன் காரணமாகத்தான் நீங்கள் மக்களிலேயே ஏனைய உம்மத்தினர்களை விட நீங்கள் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் நம்மை குறிப்பிடுகின்றார். ஆனால் இன்று நாம் நல்லதை ஏவுவதும் இல்லை, தீயதை தடுப்பதும் இல்லை. எல்லா விஷயங்களையும் செயல்களையும் நாம் பார்த்து கொண்டு பாராமுகமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை யோசிக்கும் பொழுது மிக ஒரு கை சேதத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், முன்னதான் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறு பிள்ளைகள் ஏதாவது ஒரு சில தவறுகளை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நொடியில் உடனடியாக அந்த இடத்திலேயே பிள்ளைகளை கண்டிக்கும் வல்லமை நம்மிடத்தில் இருந்தது. இப்படி செய்யாத, இது செய்யக்கூடாது, இப்படி நம்ம இஸ்லாத்தில் சொல்லலை, அல்லாஹ் அடிப்பான் என்றெல்லாம் ஒரு தவறான விஷயத்தை நம்முடைய பிள்ளைகள் சிறு தவறாக இருந்தாலும் சரி, எந்த தவறாக இருந்தாலும் சரி, செய்ய முற்படும் பொழுதோ அல்லது செய்கின்ற பொழுதோ உடனடியாக தடுப்போம். நாம் பிள்ளைகளை அது தவறு என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுவோம். ஆனால் இன்றைக்கு நாமும் தவறு செய்து கொண்டு நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளையும் கண்டு கொள்ளாமல் பாராமுகமாக இருக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய ஒரு கை சேதம். எப்பொழுது நாம் நம்முடைய குடும்பத்தினர்களையே நல்லதை ஏவாமலும் தீயதை விட்டு அவர்களை தடுக்காமலும் நாம் இருப்போம் என்று சொன்னால், பிற அடுத்த குடும்பங்களை, மற்ற சகோதரர்களை நாம் எப்பொழுது அப்படி கையாளுவோம்? அதனால தான் இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நம்ம பாட்டில் குடிஞ்ச தலை நிமிராமல் என்ன பண்ணுவோம், போய்கிட்டே இருப்போம்.
அது அல்லாஹ் சிறந்த உம்மத்தினர் என்று சொல்லி நமக்கு பட்டம் கொடுத்து நீங்கள் இப்படி இருக்கின்றீர்கள் அதனால் தான் என்று அல்லாஹ் சொன்னான். அது எல்லாத்தையும் நாம் இன்னைக்கு ஒதுக்கி வச்சுட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இஸ்லாத்திலே அடிப்படையான சில விஷயங்கள். முஃமின் என்றால் இவர் முஸ்லிம் என்று ஒரு காலத்தில் அவரை அடையாளம் கொள்வார்கள் என்று சொன்னால் அதற்கென்று சில தன்மைகள் இருந்தது. முஸ்லிம்கள் என்று சொன்னால் எங்கு சென்றாலும் தொப்பி அணிந்து செல்வார்கள், அனுதினமும் ஐவேளை தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்வார்கள், தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள், இறைவனுக்கு மிகவும் அஞ்சி நடப்பார்கள். அவர்களை போன்று எந்த ஒரு மதத்தையும் நம்ம பார்க்க முடியாது என்று மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமும் அவர்களையே அறியாமல் நம்மின் மீது உண்டான ஒரு பயம் கலந்த கண்ணியத்தை அல்லாஹ் தந்தான். ஆனால் எப்பொழுது இது போன்ற அடிப்படையான மார்க்க விஷயங்கள் நம்மை விட்டு அகன்றதோ, அதிலே நம்மில் ஏராளமான குறைபாடுகள் வந்ததோ, இன்றைக்கு சத்தியத்தில் இருக்கக்கூடிய நம்மளும் சரி, அசத்தியத்தில் இருப்போம் மற்றவர்களும் சரி, எல்லாரும் சமமாக பார்க்கப்படுகிறார்கள். அதையும் தாண்டி சத்தியத்தில் இருப்பவர்களைத்தான் தவறானவர்கள், இவர்கள் வன்முறையை தூண்டுபவர்கள், வன்முறையை கையாளுபவர்கள் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு தொடர்படியாக பல ஆண்டு காலமாக சித்தரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் நாம் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம் என்றால் யார் என்று நமக்கு மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு அடையாளமாக ஆக்கி தந்திருக்கின்றதோ அந்த அத்துணை அடையாளங்களையும் நாம் கலட்டிவிட்டு மனம் போன போக்கிலே நாம் இந்த எதுக்கெடுத்தாலும் ஒரு வார்த்தை வரும் இல்லையா, ட்ரெண்ட் கல்ச்சர், அதை பின்தொடர்ந்து நாம் போவதன் காரணமாகத்தான் இது போன்ற ஏராளமான விஷயங்கள், மனக்கசப்புகள் நமக்கு ஏற்படுகின்றது. அது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் சில விஷயங்களை நாம் கைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை செய்யாமல் இன்றைக்கு என்னுடைய இரவு, என்னுடைய பகல் கழியாது என்ற எண்ணம் நம் இதை வருவே என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கின்றேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எல்லா குழப்பங்களுக்கும் நாம் மைனாரிட்டியாக, சிறுபான்மையினராக நம்மை சித்தரிக்கப்படுவதும், நமக்கு ஏராளமான துன்பங்களை கொடுப்பது, இது போன்ற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நாம் இதை கையாளுவோம் என்று சொன்னால் ஒரு முடிவு வரும். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? முதல் விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை நம்முடைய இறைவனாக நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றோம். நாம் முதலில் ஒரு மூமினாக இருக்கக்கூடிய நாம் அனுதினமும் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு சனப்பொழுது நம்முடைய ரப்பிடத்தை நாம் முனாஜாத் செய்ய வேண்டும். தனிமையிலே ஏதாவது ஒரு நேரம், அது தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லையா, ஏதாவது ஒரு நேரம் அல்லாஹ் நமக்கு தந்த இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடம் நம்முடைய ரப்பிடத்தில் நாம் தனிமையில் முனாஜாத், அல்லாஹ்விடத்தில் நாம் பேச வேண்டும். நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள், குறைகள், நிறைகள் அனைத்தையும் அவனிடத்திலே கொட்டி தீர்க்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, யார் எவருக்குனே தெரியாது. அவர் நமக்கு நல்லது நினைக்கிறக்கூடியவரா, நம்ம மீது நல்லெண்ணம் கொண்டவரா, இல்லை நாம் எப்பொழுது வீழ்வோம் என்று காத்து கொண்டிருக்கின்ற நபரா என்று எதையும் பார்க்காமல் ஏதோ ஒரு 4 நாள் பழகிட்டாலோ அல்லது ஒரு மாத காலம் பழகிவிட்டாலோ அவரிடத்தில் எல்லாத்தையும் போய் கொட்ட வேண்டியது. இங்கே அப்படியே நான் இப்படி இங்கே புலம்ப அப்படி பண்ண எந்த இடத்துக்கு போனாலும் அவரிடத்தில் சொல்லி என்ன பிரயோஜனம்? சோதனைகளை கொடுப்பதும் ரப்பு, நியாமத்துகளை அள்ளி வழங்கக்கூடியவன் நம்முடைய ரப்பாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொண்டு எதற்கும் எந்த ஒரு நன்மை தீமையும் அவரால் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. ஆனால் அந்த நபர்கிட்ட போய் எல்லாத்தையும் கொட்டுவோம். ஆனால் நம்முடைய ரப்பு காத்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய அடியான் என்னை நாடி வரமாட்டானா, என்னுடைய அடியான் என்னை நாடி வரமாட்டானா, என்னிடத்தில் கேட்க மாட்டானா என்று அல்லாஹ் நம்மை நம்முடைய இறைவன், நம்முடைய அரசன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனிடத்தை நாம் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. அன்பிற்குரியவர்களை, எத்தனை பேர் நம்மில் ஒவ்வொரு வக்து தொழுதற்கு பிறகு குறைந்தபட்சம் ஒரு 2-3 நிமிடங்கள் ரப்பிடத்திலே தனிமையிலே நாம் துவா கேட்டிருக்கின்றோம். சலாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் திரும்பினா 4 பேரை காணும். அப்படி என்ன அவசரம் நமக்கு இருக்கின்றது?
ஆக முக்மீனாக முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது ஒரு சனப்பொழுதாவது நம்முடைய ரப்பை நாம் தினமும் அவரிடத்தில் தனிமையில் முறையிட வேண்டும். நம்முடைய நிறை குறைகளில் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏராளமான தீர்வுகளை அதில் நமக்கு தந்தருள் புரிவான். இரண்டாவது விஷயம், நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களில் இரண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு ஜிக்ர், அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுவதற்காக வேண்டி ஜிக்ர். இன்னைக்கு நிம்மதி வேணும் தானே மனுஷன் சுற்றிட்டு இருக்கிறான். என்ன எதுக்கு? உழைப்பதாக இருக்கட்டும், தொழில்துறைகளில் இருக்கட்டும், எந்த ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தேவை நிம்மதி. பணம் காசு அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்படி பார்த்தா எவ்வளவோ பணம் வச்சிருக்கவங்ககிட்ட என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஆக மனிதனுக்கு தேவை அடிப்படை என்னவென்று சொன்னால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அந்த நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜிக்ரிலே நான் தருகின்றேன் என்று சொல்கின்றான். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை துதிபாடுவதன் மூலமாக, ரப்புல் ஆலமீனை நினைவு கூறுவதன் மூலமாக உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி பெறுகின்றது என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆனால் நாம் நம்முடைய நிம்மதியை வேறு எதிலையோ தேடிட்டு இருக்கிறோம். எது நமக்கு நிம்மதியை தராதோ அதிலே நம்முடைய நிம்மதியை தேடிக்கொண்டு நிம்மதி கிடைக்காமல் புலம்பிக் கொண்டு தவிக்கின்றோம். ஆனால் மூமின்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜிக்ரிலே உனக்கு நான் நிம்மதியை வைத்திருக்கின்றேன் என்று நம்மை அழைக்கின்றான். அதை நம்ம ஜிக்ரி செய்யணும். குறைந்தபட்சம் நடக்கும் பொழுது, அமரும் பொழுது, வாகனத்திலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் ஏதாவது ஒரு ஜிக்ர், குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். மிக மிக சிறந்த ஒரு ஜிக்ர். அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே இந்த ஜிக்ரை, இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் 3 விஷயங்களை சொல்கின்றான். இந்த ஜிக்ரை நீங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அல்லாஹ்வுடைய பேருபகாரங்கள் உங்களை தேடி வரும். இரண்டாவது, அப்படி அல்லாஹ்வால் நமக்கு அருளப்பட்ட நிஅமத்துகள் நம்மிடத்தில் நிரந்தரமாக தங்கியிருக்கும். சொல்லுவாங்கள்ல, காசு பணம் வரும் போகணுவாங்க, கஷ்ட காலம் வரும், இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் நாளைக்கு நல்லா இருக்க மாட்டான். அதுபோன்று ஏற்றத்தாழ்வுகள் வரும் அல்லவா? அது மாதிரி இல்லாமல் அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவது வாக்குறுதி. மூன்றாவது வாக்குறுதி, உங்களுடைய ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை நீங்கள் பெறுவீர்கள். வர்துவானு மினல்லாஹி அக்பர். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் மிகவும் பெரியது. முஃமின்களே, அதை விட ஒரு பெரிய விஷயம் ஏதாவது இருக்கா? நம்முடைய ரப்புடைய பொருத்தம் நமக்கு கிடைப்பதை விட இந்த உலகத்தில் நாளை மறு உலகில் சொர்க்கத்தையும் காட்டிலும் எது பெருசு? அல்லாஹ்வுடைய பொருத்தம் தானே. அந்த பொருத்தத்தை நான் தருகின்றேன் என்று சொல்லிவிட்டு இந்த 3 விஷயங்களை, இந்த 3 செய்திகளை அல்லாஹ் அடுக்கிவிட்டு சொல்கின்றான். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இந்த ஜிக்ர் இது இருக்குது. இதுக்கென்று தனியாக உது செய்து கொண்டு முசல்லால உட்காந்து தான் செய்யணும் அப்படின்ற அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அப்படி தான் செஞ்சதான் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய நடைப்பயணத்திலேயோ வாகனத்தில் பயணிக்கும் பொழுதோ ஒரு படிக்கட்டை ஏறும் பொழுதோ இது போன்ற ஜிக்ருகளை நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் ஏராளமான நியாமத்துகள் நம்மை சூழ காத்து கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுடைய கடைசி ஹதீஸாக ஒரு சிறந்த ஜிக்ர், அந்த உம்மத்துக்கு சிறந்த ஜிக்ரை தந்திருக்கின்றார்கள். கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி சகீலத்தானி ஃபில் மீசானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி. 2 வார்த்தை செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து சொல்கின்றார்கள், அன்பிற்குரியவர்களே, 2 வார்த்தைகள். அந்த 2 வார்த்தைகளுடைய வெயிட் என்ன தெரியுமா அப்படின்றத உணர்த்துறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமாக அந்த 2 வார்த்தைகளை வர்ணிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த 2 வார்த்தையை 3 விதமாக வர்ணிக்கிறாங்க.
அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்திலே மிக மிக அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி, 2 வார்த்தைகள் தான். ஆனால் அந்த 2 வார்த்தைகள் நம்முடைய ரஹ்மானிடத்திலே, ரப்புல் ஆலமீனிடத்திலே மிகவும் பிரியத்திற்குரிய வார்த்தை, 2 வார்த்தை. அதுக்கு அடுத்தது அப்படி சொல்லக்கூடிய 2 வார்த்தை தானே. 2 வார்த்தை சொல்றது ஏதாவது நமக்கு கஷ்டம் இருக்குமா? அதனால சொல்றாங்க ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, நாவில் மொழிவதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். எப்படியெல்லாம் பெருமானார் சொல்லிட்டு வராங்க பாருங்க. இந்த சிக்கரை நம்ம கடைபிடிக்கணும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்தமானது. அதனால அதை செய்வதற்கு ஏதாவது கஷ்டமா இருக்கும்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி, மிக லேசாக இருக்கும் நாவிலே சொல்வதற்கு, மொழிவதற்கு. 3வதாக சொல்றாங்க, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, சகீலத்தானி ஃபில் மீசானி, நாளை மறுமையிலே நம்முடைய நன்மை தீமைகள் நிறுத்தப்படக்கூடிய தராசிலே மிக மிக கனம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது, மிக மிக கனம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த 2 வார்த்தை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. நாளை மறுமையிலே நம்முடைய நன்மை தீமைகள் நிறுத்தப்படக்கூடிய தராசில், மீசானில் மிகவும் கடினமானது, மிகவும் கனமானது. அதே சமயம் நமக்கு மொழிவதற்கு ஏதாவது சிரமம் இருக்குதா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்று சொல்வதற்கு அதை இந்த 3 விஷயங்களை சொல்லி நாயகம் இந்த ஜிக்ரை சொல்றாங்க. இந்த ஹதீஸை கொண்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹதீஸுடைய கிதாபை முடிக்கிறாங்க. ஆக ஒரு நாளைக்கு இது போன்ற ஜிக்ர்களில் நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இம்மை வாழ்வையும் சரி, நாளை மறுமை வாழ்வையும் சரி மிக மிக செழிப்பானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்வோம். அடுத்து, ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் நாம், முஸ்லிமாகிய நாம், நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் கட்டாயமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய, எதற்கு கட்டாயம் என்று சொல்கின்றேன், உண்மையான முஸ்லீமாகவும் முஃமினாகவும் இருப்பதற்காக நம்முடைய வாழ்க்கை, மனிதனாகிய ஒருவன் நிம்மதியை நோக்கியே இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றான் அல்லவா, அந்த நிம்மதி முழுமையாக கிடைப்பதற்காக வேண்டி நாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் 3வது சதகா, தர்மம். அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, தொடர்படியாக செய்ய வேண்டும். 1 ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, தினமும் நம்மால் யாருக்காவது கண்ணில் படுறவங்க கிட்ட சதக்கா செஞ்சிடணும். முஃமின்களே, சதக்காவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அஸ்ஸகியு ஹபீபுல்லாஹி வலவ் கான ஃபாஸிகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், தான தர்மம் செய்யக்கூடிய ஒருவர், இவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா என்று நாயகம் சொல்கின்றார்கள், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசன், வலவ் கான ஃபாஸிகா, அவர் பாவியாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் பாவி இல்லை என்று நம்மிடத்தில் சொல்ல முடியுமா? யாராச்சும் நான் இன்று பாவமே செய்ய மாட்டேன் என்று நம்ம யாராவது சொல்ல முடியுமா? அனுதினமும் பாவங்களை செய்து குவித்து கொண்டே இருக்கின்றோம். அதற்கான பரிகாரம் என்ன? இது போன்ற தர்மங்களிலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை அழிக்கின்றான். அஸ்ஸதகத்து தசுத்து 70 பாபம் மின ஷர் என்று நாயகம் சொல்கின்றார்கள். தர்மம், நாம் தான தர்மம் செய்யக்கூடிய இந்த தர்மங்கள் ஏராளமான பாவங்களை நம்மை விட்டு தடுக்கின்றது. மற்றொரு ஹதீஸிலே சதக்கா என்பது ரத்துல் கலா வல் பலா, அல்லாஹ் நமக்கு விதிக்க இந்த விதி இருக்கின்றது அல்லவா, அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் இந்த தர்மத்திலே வைத்திருக்கின்றான் என்று சொல்கின்றான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய முடிவு எப்படி வேணாலும் இருக்கிறோம், அல்லாஹ் முடிவு செய்கிறது அல்லவா. அப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முசீபத்து நிகழ அல்லாஹ் நாடி இருந்தால், அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியாமத்தை நம்மை விட்டும் அகற்றப்படும் என்று அல்லாஹ் நம்முடைய விதியில் எழுதியிருந்தான் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய, தொடர்ந்து நாம் செய்து வரக்கூடிய இந்த தர்மத்தின் காரணமாக, இந்த சதகாவின் காரணமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரோஷம் கொள்கின்றான். வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்து, எனக்குத்தான், அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுக்குத்தான் வானம் பூமிகளுடைய அத்தனை
ஹசானாக்களும் பொக்கிஷங்களும் சொந்தம் என்று சொல்கின்றான். நான் இருக்க இவன் தர்மம் செய்கின்றானே, என்னுடைய அடிமை என்னுடைய அடியான் தர்மம் செய்கின்றானே, உனக்கு எந்த முசீபத்தும் வராது, உனக்கு எழுதப்பட்ட முசீபத்துகள் உன்னை விட்டு அகற்றப்படட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய சதகாவுகளின் மூலமாக, அது தொகை அல்லாஹ் பார்ப்பதே கிடையாது. இன்னல்லாஹ் லா யன்துரு இலா அமாலிக்கும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம என்ன செய்கிறோம் எவ்வளவு கொடுக்குறோம் என்பதை பார்க்க மாட்டான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களை தான் அல்லாஹ் பார்ப்பான். அந்த உள்ளங்களில் அல்லாஹ்வுக்காக மட்டுமே, என்னுடைய ரப்புக்காகத்தான் நான் செய்கின்றேன் என்ற அந்த இஹ்லாஸான நியத்தை அல்லாஹ் பார்க்கின்றான். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய தொகை முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு 1 ரூபாயோ அல்லது 10 ரூபாயோ நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஏராளமான முசீபத்துகளை விட்டு நீக்கி நம்முடைய ஆயுள்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதிகரிப்பான். அந்த அளவுக்கு சதக்காவுக்கு அல்லாஹ் தனி சிறப்பை வைத்திருக்கின்றான். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு என்ன தொகையோ அதை தொடர்ந்து செய்வோமா? ஏன்னா அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, ஆனால் அதில் தொடர்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக அங்கீகரிப்பது கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு நாம் செய்யக்கூடிய அமல்களிலே மிகவும் பிடித்தமானது என்று எது தெரியுமா என்று நாயகம் சொல்கின்றார்கள், குறைவாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக செய்ய வேண்டும். சின்ன அமலாக இருந்தாலும் சரி அது நிரந்தரமாக செய்யப்பட வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான அமல் என்று நாயகம் நமக்கு கற்றுத்தருகின்றார்களாக, நாம் செய்யக்கூடிய 10 ரூபாயாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து செய்யணும். இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு படி மேலே நம்ம சொல்ல போனால் சதக்காவுடைய பவர், இந்த ட்ரெண்டுன்னு சொல்கிறோம்ல, மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்கிறோம்ல, இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரியே சதக்காவுடைய பவர் என்ன, அதோடைய வெயிட் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகின்றேன். இன்றைக்கி எல்லாமே பிஸ்னஸ் ஆன்லைனில் போயிட்டுருக்கு இல்லையா? ஆன்லைன் வேர்ல்டு தான் இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? எல்லாம் இதில் தான் போயிட்டுருக்குது. ஏமாத்து வேலை, பித்தலாட்டம் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அல்லாஹ் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மக்கிட்ட பண்ணுறான். நம்முடைய ரப்புல் ஆலமீன் டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணுறான். நமக்கு இடத்துல ஒரு ட்ரேடிங், ஹலாலான எந்தவித ஏமாற்றமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, முழுக்க ப்ராஃபிட். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பிஸ்னஸ் என்ன தெரியுமா? நீ எனக்கு 1 ரூபாய் கொடுத்தா நான் உனக்கு 10 ரூபா தரேன். நல்லா இருக்குல்ல இந்த பிஸ்னஸ்ஸு? எந்த பிஸ்னஸ்ஸு முதலீடு செஞ்சால் 1 ரூபா நீங்கள் எங்ககிட்ட முதலீடு செஞ்சால் நான் உங்களுக்கு எவ்வளோ தரேங்க? 10 ரூபா தரேன்ட்டு எவனா சொல்லுவானா? அப்படி சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னும் லூஸாக இருப்பானா? சொல்லுவோமா? இல்லை. 1 ரூபா கொடுத்தா 10 ரூபா தரோம். இப்போ 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா தருவான், நம்புவோமா? ஆனால் நம்முடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு இடத்துல செய்கிறோம். நமக்கு இடத்துல செய்யக்கூடிய வர்த்தகம் என்ன? 1 ரூபாய்க்கு பகரம் 10 ரூபாய். சும்மா சொல்லலை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றா, மன்ஜாபில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்வாரோ, ஒரு நல்ல காரியத்தை செய்வாரோ, அவருக்கு அதற்கு பகரமாக 10 அது கொண்டு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ 1 ரூபாய்க்கு பகரம் எவ்வளவு? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி 10 ரூபாய். அப்போ 10 ரூபாய் நம்ம பாக்கெட்டிலிருந்து நம்ம தான தர்மம் சதக்கா அல்லாஹ்வுக்காக நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரிட்டர்ன் எவ்வளோ நமக்கு தரான்? 100 ரூபாய். 100 ரூபாய் நம்ம சதக்கா செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் தரான்? 1000 ரூபாய். இப்படியே நம்ம யோசித்து பார்க்கணும். ஆக இங்கேருந்து பிஸ்னஸுக்கோ நம்முடைய செலவுக்காகவோ என்ன எடுத்து செஞ்சாலும் அது திருப்பி வராமல் போகும், அல்லது அதுக்கு நஷ்டமாக போகும். ஆனால் ரப்பிடத்திலே நாம் ரப்புக்காக எடுத்து வச்சோம்னு சொன்னால் அதை விட 10 மடங்காக, இல்லது நம்முடைய இஹ்லாஸான நியத்துக்கு ஏற்ற மாதிரி 70 மடங்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு திருப்பி கொடுத்து விடுவான் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். காசு தர்மம் செய்வதனால் நம்மளே இவ்வளோதான் சம்பாதிக்கிறோம், இதிலிருந்து ஏதாவது காசை கொடுத்து என்னோட இந்த செலவுக்கு பிரச்சனை வருமே என்று யோசிப்பது மடத்தனம். நமக்கு அந்த காசை வழங்கியது யார்? அதுதான் நம்ம ஈமானே. முஸ்லிம்களுக்கும் காஃபிர்களுக்கும் மத்தியில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே என்ன? நான் எதுவும் செய்யவில்லை, என்னுடைய ரப்பு தான் எனக்கு ரிஸ்கை வழங்குகின்றான் என்ற இந்த ஈமான் தான் நமக்கிடத்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய சதக்காவின் காரணமாக நம்முடைய செல்வங்கள் ஒருபோதும் குறைவது கிடையாது, மாறாக பன்மடங்காக அது ரெட்டிப்பாக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் தினமும் நம்மளால் முடிஞ்ச சதக்காவை நியத்து வச்சு செய்வோமா? அடுத்தபடியாக
நாம் வாழ்க்கையில் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை. இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். இருந்தாலும் இப்போ தாமதமாக சொல்கிறதுக்கான காரணம் சின்னதுலேருந்து பெருசுக்கு வருவோமே அப்படின்ட்டு தான். சின்ன விஷயம் முதல்ல சொன்ன விஷயம் என்னது? ஒரு 5 நிமிஷமாவது அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே நாம் உரையாட வேண்டும் நம்முடைய ரப்பிடத்திலே. இரண்டாவதாக ஜிக்ர் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஹஸ்பன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்றாது சொல்ல வேண்டும். அடுத்தது ஒரு 10 ரூபாயா தர்மம் செய்ய வேண்டும். அப்படி சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா 5 வக்து தொழுகை. இது இன்றைக்கி ஒரு பாரதூரமாக கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது இல்லையா? நமக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி 5 வக்து கூட நம்ம மேலே நம்பிக்கை வைக்காதவங்க தானே மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 வக்து கூட உங்கள் உம்மத் தொழுவ மாட்டானுங்க, மறுபடியும் போய் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அன்னைக்கு? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னுடைய உம்மத்து தொழுவாங்க. நாயகம் மீது வைத்த நம்பிக்கை என்ன ஆச்சு? இதுக்கு மேலே எனக்கு போய் ரப்பிடத்தில் கேட்பதற்கு வெட்கமாக இருக்கின்றது. என்னுடைய உம்மத்தை நிச்சயமாக கடைபிடிப்பார்கள் என்று நாயகம் நம்மின் மீது வைத்த நம்பிக்கை என்று நாம் அவநம்பிக்கையாக ஆக்கப் போகின்றோமா? இல்லை, தொழுக போகின்றோமா? அனுதினமும் தொழுக வேண்டும். டெய்லி ஃபோனு பார்க்காம நம்மளால் இருக்க முடியாது. ஃபோனை பார்த்தே ஆகணும், கூடவே இருக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஒரு 35 நிமிடம் நம்மளால் 5 வக்து தொழுகையை நம்மளால் தொழுக முடியல என்று சொன்னால் முஸ்லீமாக பிறந்து என்ன பிரயோஜனம்? முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது சொர்க்க நரங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க இல்லையா? சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாயகம் கண்டு கழித்து விட்டு வருகின்றார்கள் அல்லவா? அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை காட்டப்பட்ட பொழுது ஒரு கூட்டம் கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடுமையாக பாறாங்கல்லின் மூலமாக முகங்கள் எல்லாம் உடைக்கப்படுகின்றது. மலக்குமார்கள் மீண்டும் உருவம் கொடுக்கப்படுகின்றது, மீண்டும் முகங்கள் சிதைக்கப்படுகின்றது. இப்படியாக அவர்களுடைய இரத்த ஆறிலே அவர்கள் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு காட்சியை நாயகம் பார்க்கின்றார்கள். யார் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கின்றார்கள். ஹவுலாய் தாரிகு ஸலா, இவர்கள் தான் துன்யாவில் வாழும் பொழுது தொழுகையை விட்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள். நாயகம் அன்றே துஆ செய்தார்கள். நமக்கு அதை தொழுகையை நாம் விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அதை விட ஒரு நம்ம மாதிரி ஒரு கை சேதமானவங்க வேறு யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வை பிடிக்கலை, நம்ம இப்போ நினைக்கிறோம் இல்லையா, ரப்பு நம்மை நேசிக்க வேண்டும் நினைக்காத ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? அப்படி நினைப்போமா இல்லையா? நம்முடைய ரப்பு நம்மை நேசிக்கின்றானா அல்லது நேசிக்கவில்லையா? நம்மின் மீது திருப்தியுடன் இருக்கின்றானா அல்லது அதிருப்தி கொண்டிருக்கின்றானா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது ஒன்று செஞ்சால் போதும். நம்மிடத்திலே தொழுகை இருக்குதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரின் மீதாவது அதிருப்தியோ அல்லது கோபமாகவோ இருக்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு ரிஸ்க் தடை செய்ய போகிறது கிடையாது. அவனுக்கு நோய்களையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்க போவது கிடையாது. அவனுக்கு காசு பணம் இல்லாமல் எல்லா விதமான அவனுடைய வாழ்க்கையை நெருக்கடியாக்குவது கிடையாது. மாறாக அல்லாஹ் அவனிடத்திலிருந்து தொழுகையை பறித்து விடுவான். தொழுகையின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்குகின்றோம், நம்முடைய ரப்பிடத்திலே பேசுகின்றோம், நம்முடைய நிறை குறைகளை அவனிடத்தில் எடுத்து சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் அவருடைய அடிமை என்பதை உணர்த்துவது, அல்லாஹ்வுடைய அடிமையாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் வெளிப்படுத்துவது இந்த தொழுகையின் மூலமாகத்தான். அந்த தொழுகையை அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து படித்து விடுவோம். அல்லாஹ் நம்மிடத்தில் அதிருப்தியாக இருந்தால் மூமின்களே, நாம் அதிகமாக தொழுகையை கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்பு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு வக்து 5 வேளை தொழுகையின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரிஸ்கையும் முக ஒளிமையும் நூறையும் நோய் நொடி இல்லாத சிஹத்தான வாழ்க்கையும் நீடித்த ஆயுளையும் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையில் வைத்திருக்கின்றான். ஆக இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த உலக ரீதியாக துனியாவுடைய வாழ்க்கையில் முதலாளிக்கு எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கிறோம். மனசில் திட்டுவோம், வீட்டில் வந்து திட்டுவோம், ஏதோ ஒன்று. ஆனால் வேலைக்குன்னு நம்ம போய் செஞ்சுட்டோம்னு சொன்னால் அங்கே எந்த அளவுக்கு நம்முடைய வேலையில் கரெக்டாக இருப்போம். அது இந்த காலத்தில் எக்ஸ்ட்ரா சொல்லவே தேவையில்லை. ப்ரமோஷன் வாங்கணும், ஒரு ஐடி கம்பெனி உள்ளே போயிட்டா சிஎஸ்சி கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு உள்ளே போனால் அடுத்து எப்போ எஸ்எம்இ ஆகலாம், எப்போ அசிஸ்டன்ட் லீடர் ஆகலாம், டிஎல் ஆகலாம், எப்போ அடுத்தடுத்து நம்ம போய்கிட்டே இருக்கலாம் என்று யோசித்து கொண்டு அந்த டீம் லீடரை, அந்த மேனேஜரை
அங்கே இருக்கக்கூடிய ஓனரை இவர்களை எல்லாம் திருப்திப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் பிரதான நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் நம்மை படைத்து நம்முடைய எல்லா தேவைகளையும் அனுதினமும் நாம் கேட்காமலேயே பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு எந்த அளவுக்கு நாம் விசுவாசமாக இருக்கின்றோம் என்பதை நாமே உணர்ந்து கொள்ளலாம். ஐவேளை தொழுகையை தொழக்கூடிய நன்மக்கள்களாக நாம் இருக்கின்றோமா? என்னுடைய ரப்புக்காக அவன் எனக்கு தந்த இந்த ஞாபகத்துக்கு பகரமாக ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரமாவது அவனுக்கு செலவு செய்து நான் அவனை சுக்குர் செய்து அவனுக்கு நான் என்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்றேன் என்பதை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், மூமின்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏராளமான பரக்கத்துகளை நிரப்பமான கூலியை நமக்கு தந்தல் புரிவான். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அஸ்முன்னு சொல்லுவாங்க அரபில், உறுதி எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் தொழுகையை விடாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். கடைசி மூச்சு வரை தொழுகை இருக்க வேண்டும். அதனால தான் மார்க்கத்தில் தொழுகைக்கு மட்டும் லீவே கிடையாது. அவ்வளோ மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமல். கடைசியில் படுத்த படுக்கையாக இருந்தாலும் நீ உன்னுடைய கஞ்சாடை வைத்தாவது தொழுகை நிறைவேற்று என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால், ஆனால் இன்னைக்கு நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சிஹத்தோடு இருக்கும் பொழுது கூட என்ன செய்வது கிடையாது, சரியான தொழுகையை தொழுவது கிடையாது. அது மட்டுமல்ல, நாம் சிஹத்தாக அல்லாஹ்வுடைய ஆரோக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் முழுமையாக தொழுதோம் என்று சொன்னால், நோய் நொடி காலத்திலும் நம்முடைய வயோதிக காலத்திலும் வயோதிகத்தினால் நாம் தொழுகாமல் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்ல ஹயாத்தாக நல்ல ஆரோக்கியமாக இவன் வாழ்ந்த காலத்தில் என்னை தொழுதான் அல்லவா, இப்போ நோய் வந்திருக்கின்றது, இதன் காரணமாக என்னுடைய அடியான் என்னை தொழுகாமல் இருக்கின்றான், அவனுடைய பலகீனத்தின் காரணமாக எப்படி அவன் ஆரோக்கியமாக இருக்கும் காலத்தில் தொழுதானோ அந்த தொழுகையுடைய அத்துணை நன்மை கணக்குகளையும் இப்போ எழுதுங்க நல்லா சொல்கிறோம். ஆனால் இதுவே நாம் ஆரோக்கியமான காலத்தில் தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த தீமையும் சேர்த்து நோய்வாய்ப்பட்டு தொழுகாமல் அப்பவும் அல்ல தீமையை நமக்கு சேர்ப்போம். ஆக தொழுகையை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் விட்டுவிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கடைபிடிப்போமா? கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் உம்மத்தே முஹம்மதியா, நாயகத்துடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்து என்று சொல்வதற்கு தகுதி நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அவர்களின் மீது நம்முடைய நாவு வாழ்க்கையில் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் ஸலவாத்தை மொழிய வேண்டும். இவ்வளவு உன்னதமான இந்த தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை? தொழுகையில் நாயகத்தின் மீது தரூதே இப்ராஹிம் ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால், அத்தஹியாத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய தொழுகையே பரிபூர்ணமாகாது என்று அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து சொன்னால் ஏராளமான நியாமத்துகள், சுப்ஹானல்லாஹ், மக்பூலியத்துக்கான ஒரே ஒரு அமல் அதுதான். நாம் செய்யக்கூடிய எந்த அமலும் நான் செஞ்சுட்டேன், ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற உறுதி யாராலும் கொடுக்க முடியாது. தொழுகையாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், செய்துவிட்டு அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள் என்று நாம் ஆதரவு வைக்க முடியும். ஆனால் ஸலவாத்து மட்டும் எந்த நிலையில் நாம் ஓதினாலும் சரி அது அல்லாஹ்விடத்தில் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டுவிடும். காரணம், நாயகத்தின் மீது நாம் ஓதுகின்றோம். ஆக மூமின்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குழப்பமான காலகட்டத்திலே இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகளை முழுவதுமாக கடைபிடித்து நம்முடைய பிள்ளைகளையும் அதன்படி நடத்தாட்டுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தௌஃபீகை தந்தல் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான உம்மத்தினராக அவர்களின் மீது அளவு கடந்த நம்முடைய உயிரினும் மேலாக அவர்களை நேசிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. உலகமெங்கும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வெளிரங்கம் எப்படி அழகாக இருக்கின்றதோ அதைவிட பன்மடங்காக நம்முடைய உள்ரங்கம், நம்முடைய மறைமுகமான வாழ்க்கை சீராகவும் சிறப்பாகவும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீகை தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.